ஹாய்மா, சிக்கன் எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன செய்ய போகிறீங்க? சிக்கன் கொண்டாட்டம் செய்ய போகிறேன். ஓகே, சிக்கன் கொண்டாட்டமா? கேரளா ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு தேவையானது என்னதுமா? தேவையானது ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் சிக்கன் எறும்பு இல்லாமல் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையானது என்னென்னு நான் போட்டுக்கிட்டே சொல்கிறேன். சரிம்மா. உப்பு தேவையான அளவு. ஓகே. மஞ்சத்தூள் போட்டு கழுவியிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சரிம்மா. ஒரு 1/4 ஸ்பூனு. ஓகே. சிக்கனை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். ஓகேம்மா. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. ஓகே. கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே. 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு. சரிம்மா. மைதா ஒரு 2 ஸ்பூனு. ஓகே. முட்டை ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேம்மா. அதை நல்லா அடிச்சுட்டு ஓகே, நல்லா அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சரிம்மா. இப்போ இதையே நம்ம நல்லா கலந்துக்கலாம். சரிம்மா. கலந்துட்டு இப்போது இது கூட லெமன் சேர்த்துக்கலாம். ஓகே, லெமன் ஜூஸ் மாதிரியா? ஆமாம். ஓகே. கொஞ்சம் அந்த இதுக்காக ஆமாம், புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மசாலா நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கும். கலந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். ஓகேம்மா. ஸோ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஆமாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆமாம். ஓகே. ஸோ மசாலுக்கு தேவையானது சொல்கிறேன். ஓகே. சிக்கன் பொரிச்சிட்டு சரிம்மா நம்ம இதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணணும். ஓகே. அதுக்கு தேவையானது இப்போ சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஆயில் எடுத்துருக்கேன். சரிம்மா. தாளிக்கிறதுக்கு என்னம்மா தேவையானது? தாளிக்கிறதுக்கு சில்லி ஃப்ளாக்ஸு. ஓகே. வரமிளகா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆமாம். ஓகே. தேங்காய் எண்ணெய். ஓகே. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி சாஸு, சோயா சாஸு, உப்பு, பெரிய வெங்காயம், மல்லித்தழை. ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே இந்த பொடியாக நறுக்கி பச்சை மிளகா. பச்சை மிளகா எல்லாத்தையும் எல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஓகேம்மா. சரி, எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். ஓகே. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. சிக்கனை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஓகே. சிக்கன் வறுக்கிறதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். சரிம்மா. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே. எண்ணெய் காயிட்டும். ஓகேம்மா. எண்ணெய் காஞ்சிட்டு நான் இப்போ சிக்கன் போட்டுக்கிறேன். ஓகேம்மா. சிக்கன் ஒவ்வொன்றா தான் போட்டுக்கணும். ஓகே. தனித்தனியாக இருக்கணும். ஓகேம்மா. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் வந்துச்சு எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். ஓகேம்மா. வானல் காஞ்சிடுச்சேன். ஓகே. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரிம்மா. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஓகேம்மா. பூண்டு இஞ்சியும் போட்டுக்கிறேன். ஓகேம்மா. எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம்ல. இப்போ பச்சை மிளகா போட்டேன். ஓகேம்மா. 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். ஓகே. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். ஓகேம்மா. இதுக்கு பொடிசாக தான் கட் பண்ணணும். ஓகே. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும். லைட்டாக உப்பு தூவிக்கிறேன். சரிம்மா. சீக்கிரம் வதங்கிடும். ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகேம்மா. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே. 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே.
இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். சரிம்மா. ஒரு கையளவு எடுத்துருக்கிறேன் மல்லி. சரிம்மா. அதையும் நல்லா கட் பண்ணிட்டேன். தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஓகேம்மா. சோயா சாஸு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகேம்மா. இப்போ சிக்கன் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்செடுத்த சிக்கனு இப்போ அது கூட அதை சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் சாஃப்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குல்ல. தேங்காய் நல்லா மனம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் இனிப்பாக இருக்க போகுது. இப்போ ஏன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகேம்மா. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா சிம்மில் வச்சுக்கணும்ல அடுப்பு, இல்லைன்னா காரம் அடிக்கும். அந்த டிஷ்ஷே வந்து காரமாக இருக்கிறதால ஸ்பைசி சிக்கன். சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சா? ஓகேம்மா, சூப்பர். வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்மா. அப்படியே மிர்ச்சி மாதிரியே, அதாவது அந்த சிவப்பு மிளகாய் மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நல்லா இந்த சோயா சாஸோட பிளாக் கலரு, இந்த ரெட் கலரு சூப்பர். நல்லா ஜூஸியாக இருக்க போகுது. வேணா மேலே லெமன் வேணால் பிரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.